ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் டிஎன்பிசி கைகள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குப்தர்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்துருப்போம் ஹிஸ்ட்ரியில். அதன் தொடர்ச்சியாக இப்போ குப்தர்கள் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சிந்து சமவெளி நாகரிகம் பார்க்காதவங்க பாருங்கள். அது நோட்ஸ் வைஸ் எடுத்திருப்பேன். அடுத்து நான் ஸ்கூல் புக் வைஸ் எடுக்கிறேன். 6th 9th இருக்கு இல்லையா, அதை ஸ்கூல் புக் வைஸ் எடுக்கிறேன். கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். திரும்ப பாருங்கள், புரியும். ஒரு டைமுக்கு 2 டைம் அந்த மாதிரி பாருங்கள், புரியும். ஓகேங்களா? இப்போ குப்தர்கள் பார்க்கலாமாங்க. குப்தர்கள் பாருங்கள். குப்தர்கள் மௌரியருக்கு அப்புறம் வந்திருப்பாங்க. குப்தர்கள் பாருங்கள், இவங்க குப்தர்கள் ஆட்சி என்ன சொல்கிறாங்க, பொற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. குப்தர்களோட ஆட்சி என்ன சொல்கிறாங்க, பொற்காலம் அப்படின்னு அழைக்கிறாங்க. இவங்க அறிவியல் தொழில்நுட்பம்லாம் நிறையா இது பண்ணியிருப்பாங்க. இவங்க ஆட்சியில் இவங்க இருக்கும்போது அறிவியல் தொழில்நுட்பம் நல்லா இருந்திருக்கும், நீர் மேலாண்மை நல்லா இருந்திருக்கும், கோயில் கட்டுமானத்தில் அதிகமாக ஆர்வம் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் சமஸ்கிருதத்தை இந்தியா முழுக்கவும் பரப்பியிருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணதுனால தான் நம்ம அவங்க காலத்தை என்ன சொல்கிறாங்க, பொற்காலம் அப்படின்னு அழைக்கிறாங்க. இவங்களோட காலத்தை என்ன சொல்கிறாங்க, பொற்காலம் அப்படின்னு அழைக்கிறாங்க. இப்போ குப்தர்கள் என்னென்ன பண்ணியிருக்காங்க, அறிவியல் தொழில்நுட்பத்தை நல்ல வளர்ச்சி அடைந்திருக்காங்க, நீர் மேலாண்மை நல்லா இருந்திருக்குது, கோயில் கட்டுமானத்தில் அதிக ஆர்வம் கொண்டு வந்திருக்காங்க, சமஸ்கிருதம் இந்தியா முழுவதுமே பரப்பியிருக்காங்க. ஓகேவா? அப்போ இதனால தான் அவங்க காலத்தை என்ன சொல்கிறாங்க, பொற்காலம் அப்படின்னு அழைக்கிறாங்க. அப்போ குப்தர்களோட ஆட்சி என்ன சொல்கிறாங்க, பொற்காலம் அப்படின்னு அழைக்கிறாங்க. எதனால், அறிவியல் தொழில்நுட்பம், நீர் மேலாண்மை, கோயில் கட்டுமானம், சமஸ்கிருதம் இது எல்லாத்தையுமே சிறப்பாக நடத்திட்டு போனதுனால. மதத்தை எல்லாம் சமஸ்கிருதத்தை பரப்புனாங்க, கோயில் கட்டுமானத்தில் அதிக ஆர்வம் கொண்டாங்க, அறிவியல் தொழில்நுட்பத்தில் வளர்ச்சி பெற்று வந்தாங்க, நீர் மேலாண்மை நல்ல வளர்ச்சியில் இருந்துச்சு. அதனால் பொற்காலம் அப்படின்னு அழைக்கிறாங்க. பாருங்கள், வைஸ்ராய்கள் இனத்தை சேர்ந்தவங்க. இவங்க என்ன இனத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்டால் வைசியர்கள். சரி, வைஸ்ராயர்கள்ட்ட வைசியர்கள். இவங்க என்ன இனத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா வைசியர் இனத்தை சேர்ந்தவங்க. ஓகேவா? வைசியர்கள். ஓகேவா? அடுத்து ஒற்றை இந்தியாவாக மாற்றினாங்க. இவங்க தான் இந்தியாவை ஃபுல்லாகவே அங்கிட்டு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பகுதியாக கைப்பற்றி மொத்தமாக அவங்க ஒரு மையப்பகுதி வச்சு ஃபுல்லாகவே இது ஒரு நம்மளோட பகுதி அப்படின்னு சொல்லி, இப்போ தமிழ்நாடு இருக்குன்னா தமிழ்நாடு அங்கிட்டு இங்கிட்டு பிரிஞ்சிருந்தா நல்லாயிருக்குமா? இல்லை. அதே மாதிரி இப்போ எப்படி இந்தியா ஃபுல்லாக தமிழ்நாடு, கர்நாடகா ஸ்டேட்ஸ்லாம் வச்சு ஒரு இந்தியான்னு பெயர் வச்சு இருக்குமோ, அந்த மாதிரி ஒற்றை இந்தியாவாக மாற்றியது எதுன்னு கேட்டால் குப்தர்களோட ஆட்சியில் தான். அரசியல் ஒற்றுமை இங்கே இருந்திருக்கு. இவங்களோட ஆட்சியில் அரசியல் ஒற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. அரசியல் ஒற்றுமை இருந்து ஒற்றை இந்தியாவை மாற்றிருக்காங்க. இவங்களோட சின்னம் என்ன இருந்திருக்கு, கருடா அப்படிங்கிறது. இவங்களோட சின்னம் என்னது, கருடா அப்படிங்கிறது தான் இவங்களோட சின்னம். ஓகேவா? அப்போ இவங்க என்ன இனத்தை சேர்ந்தவங்கள்ட்ட என்ன சொல்லுவீங்க, வைசியர்கள். ஒற்றை இந்தியாவாக மாறியிருக்கு. இவங்க ஆட்சியில் தான் மாறியிருக்கு. இவங்களோட சின்னம் என்னது, கருடா. ஓகேவா? ஓகே, இப்போ பார்க்கலாம் யார் யார் அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு குப்த அரசு நிறுவியவர் யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க, ஸ்ரீகுப்தர். குப்த அரசு நிறுவியவர் யார், ஸ்ரீகுப்தர் அப்படிங்கிறது தான் குப்த அரசை நிறுவியிருப்பார். அதுக்கப்புறம் வந்தவர் கடோத்கச்சர். ஸ்ரீகுப்தரோட பையன் தான் கடோத்கச்சர். இவங்க 2 பேருமே அந்த லெவலுக்கு சொல்ல லெவலுக்கு இருந்திருக்காது கண்டென்ட் அவங்களுக்கு. ஸ்ரீகுப்தர் முக்கியமானது. குப்த அரசு நிறுவியவர் யாருன்னு கேட்டால் ஸ்ரீகுப்தர் தான். அதுக்கப்புறம் அவர் வந்தவர் கடோத்கச்சர், அவரோட பையன். இவங்க 2 பேர்த்தையும் நாணயத்தில் மகாராஜா அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. மகாராஜா அப்படின்னு சொல்லி அழைச்சிருப்பாங்க. அதை ஒரு கண்டன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ரீகுப்தர், கடோத்கச்சர் 2 பேரையும் மகாராஜா அப்படின்னு சொல்லி அழைச்சிருந்திருப்பாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், முதலாம் சந்திரகுப்தர் வராரு. கடோத்கச்சருக்கு அப்புறம் முதலாம் சந்திரகுப்தர் வராரு. அவர் கிபி 319 335 வரைக்கும் ஆட்சி செய்கிறாரு. 319 335 வரைக்கும் பீகார், வங்காளம், உத்தரப்பிரதேசம் ஆகிய பகுதியில் ஆட்சி செய்கிறாரு. எந்த பகுதியெல்லாம், பீகார், வங்காளம், உத்தரப்பிரதேசம் அந்த பகுதியில் ஆட்சி செய்தார். இவங்களோட தலைநகராக எது இருந்துச்சு அப்படின்னா பாடாலிபுத்திரம் தான் இருந்திருக்கு. ஓகேவா? இவங்களோட தலைநகரம் பாடாலிபுத்திரம். அதோட இவரோட சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா மகாராஜாதி ராஜா அப்படிங்கிறது. இவரோட சிறப்பு பெயர் என்ன, மகாராஜாதி ராஜா. முதலாம் சந்திரகுப்தர், அவரோட சிறப்பு பெயர் என்ன, மகாராஜாதி ராஜா அப்படிங்கிறது. அவங்க எந்த தலைநகராக வச்சுருந்தாங்க அப்படின்னா பாடாலிபுத்திரம். ஓகேவா? அடுத்து வலிமை மிகுந்த லிச்சாவி அரச வம்சத்தோட குமாரதேவி அப்படிங்கிறவங்களை இவர் கல்யாணம் முடிச்சுக்கிட்டாரு. வலிமை மிகுந்த ஒரு அரச வம்சம் தான் லிச்சாவி அப்படிங்கிறது. அந்த வம்சத்தை சேர்ந்த ஒரு இளவரசியான குமாரதேவி அப்படிங்கிறவங்கள இவர் மணந்துக்கிட்டாரு, திருமணம் செய்துக்கிட்டாரு. அப்போ இவங்க என்ன இனம் அப்படின்னா லிச்சாவி வம்சத்தை சேர்ந்தவங்க சத்திரிய இனம். இவங்க வைசியரா, லிச்சாவி வம்சத்தை சேர்ந்த குமாரதேவி அப்படிங்கிறவங்க சத்திரிய இனம். ஓகேவா? இவர் என்ன பண்ணார், திருமணம் முடிச்சிட்டாரு. திருமணம் முடிச்சுட்டு
லிச்சாவி வம்சம் வந்து நேபாளத்தை சேர்ந்தவர். திருமணம் முடிச்சு அந்த மாதிரி வந்து நிலங்களை வந்து கைப்பற்றியவர் இவர். ஓகேவா. முதலாம் சந்திரகுப்தர் அப்படிங்கிறவர் என்ன பீகார் வங்காளம் உத்தரப்பிரதேசம் ஆகிய பகுதியில் வந்து ஆட்சி செஞ்சார். இவங்களோட தலைநகராக பாடலிபுத்திரம் இருந்துச்சு. இவரோட சிறப்பெயர் வந்து மகாராஜாதிராஜா அப்படிங்கிறது. வலிமை மிகுந்த லிச்சாவி அரச வம்சத்தோட குமாரதேவி அப்படிங்கிறவங்க வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவங்க என்ன இனம் அப்படின்னா, லிச்சாவி வம்சத்தை சேர்ந்தவங்க என்ன இனம் அப்படின்னா சத்திரிய இனம். ஓகே. இவங்க வந்து எங்கே நேபாளத்தை சேர்ந்தவங்க. லிச்சாவி வம்சம் வந்து நேபாளத்தை சேர்ந்தவங்க. இவர் என்ன முதலாம் சந்திரகுப்தர் என்ன இந்த மாதிரி திருமணம் மூலமாக வந்து நிலங்களை வந்து கைப்பற்றுவார். அதாவது அவங்கள்ட்ட திருமணம் செஞ்சுட்டு அவங்களோட படைகளையும் இவர் சேர்த்துட்டு அதன் மூலமாக அந்த வலிமை மூலமாக வந்து போர்கள் மேற்கொண்டு வந்து இடங்களை வந்து கைப்பற்றிப்பார். அந்த மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து சமுத்திரகுப்தர் வராரு. இவருக்கு அப்புறம் முதலாம் சந்திரகுப்தருக்கு அப்புறம் யார்? சமுத்திரகுப்தர் வராரு. கிபி 335 கிபி 375 வரைக்கும் வந்து ஆட்சி செய்கிறாரு. இவர் தான் வந்து உண்மையிலேயே வந்து ஆட்சி அதிகாரங்களை வந்து விரிவுபடுத்தினார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தான் வந்து ஆட்சி அதிகாரங்களை விரிவுபடுத்துவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போர் கொள்கை வந்து போர் கொள்கை கொண்டவர். இவர் வந்து எப்போவுமே வந்து ஒரு போர் கொள்கையில் தான் இருப்பாங்க. போர் கொள்கைனா என்ன? ஒரு எங்கே போனாலும் நம்ம என்னாலும் பிரச்சனை இல்லை, கைப்பற்றிட்டு வரணும் அந்த மாதிரி. ஓகேவா. இப்போ பாருங்கள், போர் முறையில் வன்முறையை வந்து போர் முறையிலேயே இவர் வந்து வன்முறையை தான் கையாண்டிருக்காரு. அமைதியான முறையோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. பேசுகிறது எதுவுமே கிடையாது. உடனே ஆக்ஷன் தான் அந்த மாதிரி. ஓகேவா. நேரடியாக போகிறது வன்முறைனா என்னது, வெட்டி அந்த மாதிரி பண்ணுவாங்களே, வெட்டி கொண்டு போட்டு எல்லாரையும் அந்த இதை கைப்பற்றிட்டு வர்றது. அந்த மாதிரி உள்ளவர் சமுத்திரகுப்தர். இவர் வந்து நிறைய பண்ணியிருப்பார். அப்போ பாருங்கள், இவரோட பேர் இவர் எப்படி அழைக்கிறாங்க பாருங்கள். இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொல்லி பிஎஸ் ஸ்மித் வந்து அழைக்கிறாரு. பிஎஸ் ஸ்மித் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும் இல்லையா. அவர் வந்து என்ன சொல்கிறாராம், இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாரு. இந்திய நெப்போலியன் சொல்லி அழைத்தவர் யார்? சமுத்திரகுப்தரை இந்திய நெப்போலியன் சொல்லி அழைத்தவர் யாருன்னு கேட்டால் பிஎஸ் ஸ்மித்து. ஞாபகம் வச்சுக்கணும். இவரோட அவைக்கள புலவரான ஹரிசேனர் என்ன பண்ணார் அப்படின்னா, பிரயாகை மெய்கீர்த்தி அப்படிங்கிறத, அதாவது பிரசஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க, பிரயாகை மெய்கீர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. பிரயாகை மெய்கீர்த்தி அப்படிங்கிறது 33 வரிகளில் வந்து அலகாபாத் தூண் இருக்கு இல்லையா, அது அலகாபாத் தூண் வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. அந்த தூணில் வந்து பொறிக்கப்பட்டிருந்துச்சு. இவர் எழுதின பிரயாகை மெய்கீர்த்தி ஹரிசேனர் இவரோட அவைக்கள புலவர் தான். அதாவது சமுத்திரகுப்தரோட அவைக்கள புலவர் வந்து ஹரிசேனர். அவர் எழுதினது தான் பிரயாகை மெய்கீர்த்தி அப்படிங்கிறது, அல்லது பிரசஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. பிரயாகை மெய்கீர்த்தி அல்லது பிரசஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் 33 வரிகளில் வந்து இருக்கும். 33 வரிகளில் இருக்கும். அதை என்ன பண்ணாங்க, அலகாபாத் தூணில் வந்து பொறிச்சிருந்தாங்க. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற அலகாபாத் தூணில் வந்து பொறிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சமுத்திரகுப்தரை பற்றி அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்கள், பிரசஸ்தி அப்படிங்கிறது வந்து சமஸ்கிருத சொல். ஓகேவா. பிரயாகை மெய்கீர்த்தி சொல்கிறாங்க, அது பிரசஸ்தி அப்படின்னா சமஸ்கிருத சொல். ஓகேவா. அதுக்கு பொருள் என்னவா பாருங்க. பிரசஸ்தி அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன? ஒருவரை பாராட்டி புகழ்வதாகும் அப்படிங்கிறாங்க. ஒருவரை பாராட்டி புகழ்வதாகும். அதான் சமுத்திரகுப்தரை பற்றி இவர் வந்து பாராட்டி புகழ்ந்து வந்து எழுதியிருக்கிறாராம். ஓகேவா. அந்த பிரசஸ்தி பிரயாகை மெய்கீர்த்தி அப்படிங்கிற அதில் அலகாபாத் தூணில் வந்து பொறிச்சிருக்காரு. ஓகேவா. அலகாபாத் தூணில் சமுத்திரகுப்தரை பற்றி குறிப்பிட்டிருக்காரு பிரயாகை மெய்கீர்த்தி மூலமாக. ஓகேவா. அந்த பிரசஸ்தின்னு சொல்லுவாங்க. அது என்ன சொல்? சமஸ்கிருத சொல். அது என்ன பொருளாம்? ஒருவரை பாராட்டி புகழ்வதாகும் அப்படிங்கிறாங்க. ஒருவரை பாராட்டி புகழ்வதாகும் அப்படிங்கிறாங்க. ஓகே. 9 வட இந்திய அரசுகள் மற்றும் 12 தென்னிந்திய அரசுகளை வந்து கைப்பற்றாரு. என்ன பண்ணுறாரு? 9 வட இந்திய அரசுகளையும் 12 தென்னிந்திய அரசுகளையும் கைப்பற்றாரு. அதை புக்கில் வந்து 12 தென்னிந்திய அரசுகளை வந்து கப்பம் கட்ட செய்தார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கைப்பற்றியார், கப்பம் கட்ட செய்தார், எல்லாமே ஒரே மாதிரி தானே வரும். ஓகே. 11 குறுநில அரசுகளை வந்து கப்பம் கட்ட செஞ்சிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். 9 வட இந்திய அரசுகளையும் 12 தென்னிந்திய அரசுகளையும் கைப்பற்றிருக்காரு. 11 குறுநில அரசுகளை வந்து கப்பம் கட்ட செஞ்சிருக்காரு. ஓகேவா. அப்புறம் பீகாரில் புத்த சிலை ஒன்றை வைக்க இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் அப்படிங்கிறவர் வந்து சமுத்திரகுப்தர்கிட்ட அனுமதி கேட்குறாரு. புத்த சிலை வைக்கிறதுக்காக பீகாரில் புத்த சிலை வைக்கிறதுக்கு ஸ்ரீ மேகவர்மன் அப்படிங்கிறவர் இலங்கையை சேர்ந்தவர். அவர் வந்து சமுத்திரகுப்தர்கிட்ட என்ன செய்கிறாரு? அனுமதி கேட்குறாரு. அப்போ இவர் வந்து அனுமதி வழங்கியிருப்பார். எங்கள் புத்தகயா அனுமதி வழங்கினதுக்கப்புறம் எங்கே நிறுவனாங்க அப்படின்னா புத்தகயா அப்படிங்கிற இடத்துல வந்து நிறுவிட்டாங்க. புத்தகயாவில் புத்தர் சிலை வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா. அடுத்து ஹூங் சுவாங் அப்படிங்கிறவர் வந்து புத்த சிலையை கண்டு புகழ்ந்து பேசியுள்ளார். சீன பையன் ஒருத்தர் வந்திருக்காரு. புத்தகையால் இருக்கிற புத்த சிலையை பார்த்துட்டு ஹூங் சுவாங் அப்படிங்கிறவர் என்ன செஞ்சிருக்காரு? புகழ்ந்து பேசியிருக்காரு. ஓகேவா. அவர் வந்து ஒரு சீன பையன். ஹூங் சுவாங் என்ன பையன்? சீன பையன். ஓகேவா. அடுத்து கவிராஜா அப்படின்னு சமுத்திரகுப்தர் வந்து அழைப்பாங்களாம். கவிராஜா அப்படின்னு எதுக்கு அழைக்கிறாங்கன்னா, அவர் வந்து இசை மேலெலாம் வந்து ரொம்ப ஈர்ப்போடு இருப்பாராம். அதனால் அவர் அப்படி அழைக்கிறாங்க. தங்க நாணயங்களில் வந்து வீணை வாசிப்பது போன்ற உருவம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. தங்க நாணயங்களில் வீணை வாசிப்பது போல உருவம் யார் பொறிக்கப்பட்டிருக்கு? சமுத்திரகுப்தர். ஓகேவா. கவிராஜா என்று யாரை அழைக்கிறாங்க அப்படின்னா சமுத்திரகுப்தர். ஓகேவா. அடுத்து சமுத்திரகுப்தர் அவையில் வாசுபந்து அப்படிங்கிறவங்க
ஒரு புத்த மதத்தை சேர்ந்தவர் இருந்திருக்காரு. வாசுபந்து அப்படிங்கிற ஒரு புத்த மதத்தை சேர்ந்தவர் வந்து இருந்திருக்காரு. சமுத்திரகுப்தரோட அவையில் வசுபந்து அப்படி சொல்லுவாங்க, வாசுபந்து அப்படின்னு சொல்கிறாங்க. பேர் வந்து ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. வசுபந்து அப்படிங்கிறது புத்த மதத்தை சேர்ந்தவர். அவர் வந்து சமுத்திரகுப்தரோட அவையில் இருந்திருக்காரு. அப்புறம் அஸ்வமேத யாகம் அப்படிங்கிறது வந்து பின்பற்றிருக்காரு. அஸ்வமேத யாகத்தை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அதாவது என்ன அஸ்வமேத யாகம்னா என்ன அப்படின்னா, போரில் வெற்றி பெற்றதுக்கப்புறம் ஒரு குதிரையை வந்து பலியிடும் முறைக்கு தான் அஸ்வமேத யாகம் அப்படின்னு பேர். போரில் போய் வெற்றி பெற்றுட்டு வந்துட்டு என்ன பண்ணுவாங்களாம், குதிரையை வந்து பலியிடுவாங்களாம். இதுக்கு தான் பேர் அஸ்வமேத யாகம் அப்படின்னு பேர். ஓகேவா? ஓகே, இப்போ சமுத்திரகுப்தரை பற்றி பார்த்தாச்சு. சமுத்திரகுப்தர் வந்து எப்போ ஆட்சிக்கு வராரு, கிபி 335 to 375 வரைக்கும் ஆட்சி அதிகாரங்களை விரிவுபடுத்துறாரு. போர்க்கொள்கையை வந்து கொண்டவர் இவர். வன்முறையை தான் கையாள்வார். இவர் என்ன முறை? வன்முறையை தான் கையாள்வார். போர் முறையில் வன்முறையை வந்து கையாண்டவர். இந்திய நெப்போலியன் சொல்லி விஎஸ் ஸ்மித் அவர்களால் வந்து அழைக்கப்பட்டார் சமுத்திரகுப்தர். ஓகேவா? அடுத்து இவரோட அவைக்களப்புலவர் யார்? ஹரிசேனர். அவர் தான் வந்து பிரயாகை மேய்கித்தி அப்படிங்கிறத இயற்றியிருக்காரு. பிரசஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. 33 வரிகள் கொண்டது. அலகாபாத் தூணில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. யூபியில் இருக்குது, உத்தரப்பிரதேசத்தில் அலகாபாத் தூணில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. பிரசஸ்தி அப்படிங்கிறது என்ன சொல்? சமஸ்கிருத சொல். பிரசஸ்தி அப்படிங்கிறது என்ன சொல்? சமஸ்கிருத சொல். இதோட பொருள் என்ன? ஒருவரை பாராட்டி புகழ்வதாகும் அப்படிங்கிறாங்க. இதோட பொருள் வந்து ஒருவரை பாராட்டி புகழ்வதாகும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அலகாபாத் தூண் பாருங்கள். அலகாபாத் தூண் வந்து சமுத்திரகுப்தரை பற்றி குறிப்பிடுது. அதான் பிரசஸ்தி வந்து அதில் பொறிச்சிருப்பாங்க. ஓகே, அலகாபாத் தூணில். அப்போ சமுத்திரகுப்தரை பற்றி அதில் வந்து புகழ்ந்து பேசியிருப்பாங்க. அப்புறம் 9 வட இந்திய அரசுகளையும் 12 தென்னிந்திய அரசுகளையும் வந்து கைப்பற்றுறாரு. 11 குறுநிலை அரசுகளை வந்து கப்பம் கட்ட செய்கிறாரு. அப்போ 9 வட இந்திய அரசு, 12 தென்னிந்திய அரசு, 11 குறுநிலை அரசுகளை என்ன செய்கிறாரு? கப்பம் கட்ட செய்கிறாரு. அடுத்து பீகாரில் புத்த சிலை வைக்கிறதுக்கு யார் வந்து அனுமதி கேட்குறா அப்படின்னா ஸ்ரீ மேகவர்மன் அப்படிங்கிறது கேட்குறாரு. அனுமதி வந்து வழங்குறாரு சமுத்திரகுப்தர். புத்தகயாவில் வந்து நிறுவுறாங்க. புத்தர் சிலை வந்து எங்கே? புத்தகயாவில் வந்து நிறுவுறாங்க. அதை சீன பயணியான ஹூங் சுவாங் அப்படிங்கிறவர் வந்து பார்த்துட்டு அதை பார்த்து ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாரு. ஓகேவா? புத்த சிலையை கண்டு புகழ்ந்து பேசுகிறாரு. ஓகேவா? அப்புறம் சமுத்திரகுப்தரை எப்படி அழைக்கிறாங்க? கவிராஜா அப்படின்னு அழைக்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு? தங்க நாணயங்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா வீணை வாசிப்பது மாதிரி உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு. அவங்க தங்க நாணயங்களில் வீணை வாசிப்பது போன்ற உருவம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. ஓகே, இவரோட அவையில் வந்து ஒரு புத்த மதத்தை சேர்ந்தவர் வந்து இருந்திருக்காரு. வாசுபந்து அப்படிங்கிறவர். ஞாபகம் வச்சுக்கணும். யாரோட அவையில் இருந்தாருன்னு கேட்பாங்க. வாசுபந்து வந்து யாரோட அவையில் இருந்தார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அஸ்வமேத யாகம் அப்படிங்கிறது வந்து நடத்திருக்காரு. போரில் வெற்றி பெற்றுட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? குதிரையை வந்து பலியிடும் முறையை வந்து பின்பற்றிருக்காரு. ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து சமுத்திரகுப்தரோட மகன் வந்து 2 பேர் இருப்பாங்க. யார் அப்படின்னா ராமகுப்தர் அப்படிங்கிறவரும் 2ஆம் சந்திரகுப்தர் அப்படிங்கிறவரும் இருப்பாங்க. ராமகுப்தரும் 2ஆம் சந்திரகுப்தர். ராமகுப்தர் 2ஆம் சந்திரகுப்தர்னு சொல்லி 2 மகன்கள் இருப்பாங்க. ராமகுப்தர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா கொஞ்ச காலம் வந்து ஆட்சியில் இருப்பார். என்ன பண்ணார் அப்படின்னா யாருக்கும் ராமகுப்தருக்கும் சாகா மன்னர்னு சொல்லுவாங்க. அவருக்கும் வந்து போர் ஏற்பட்டிருக்கும். அதில் இந்த சாகா மன்னர் வந்து வெற்றி பெற்றுவார். ராமகுப்தருக்கும் சாகா மன்னர் அப்படிங்கிறவருக்கும் போர் ஏற்பட்டிருக்கும். போர் ஏற்பட்டதில் சாகா மன்னர் வந்து வெற்றி பெற்றுறாரு. அதுக்கப்புறம் அவர் ராமகுப்தரோட ஒய்ஃப் வந்து துருவாதேவின்னு சொல்லுவாங்க. அவரை வந்து தூக்கிட்டு போயிடுவார். சாகா மன்னர் வந்து தூக்கி அங்கே அழைச்சிட்டு போயிடுவார். அங்கே அவரோட அழைச்சிட்டு போயிடுவார். இதனால் 2ஆம் சந்திரகுப்தர் வராரு. அவரோட அண்ணன் தானே ராமகுப்தர். மனைவியை வந்து கூட்டிகிட்டு போனதுனால ராமகுப்தரே கொண்டுருவாங்க. அது அவர் 2ஆம் சந்திரகுப்தர் என்ன செய்வார்? அவரோட அண்ணனே கொண்டுருவார். ராமகுப்தரை கொலை செஞ்சுட்டு அவர் ஆட்சிக்கு வந்துடுவார். அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் சாகா மன்னரை வந்து தோற்கடிச்சிட்டு அவர் துருவாதேவியை போய் கூட்டிகிட்டு வந்து இவர் வந்து மனம் முடிச்சுக்கிறார். துருவாதேவி அதாவது அண்ணாவோட ஒய்ஃப் ராமகுப்தரை வந்து ஒய்ஃபை வந்து இவர் கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் இவரே மனம் முடிச்சுக்கிறார். 2ஆம் சந்திரகுப்தர் வந்து சாகா மன்னருக்கும் ராமகுப்தருக்கும் வந்து போர் வருது. அதில் சாகா மன்னர் வெற்றி பெற்றுறாரு. ராமகுப்தரோட ஒய்ஃபு துருவாதேவி அப்படிங்கிறவங்கள கூட்டிகிட்டு போயிடறாங்க சாகா மன்னர். அதுக்கப்புறம் ராமகுப்தரை கொன்னுட்டு யார் வரா? 2ஆம் சந்திரகுப்தர் வந்து ஆட்சிக்கு வராரு. ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணுறாரு? மறுபடி சாகா மன்னரை போய் தோற்கடிச்சிட்டு துருவாதேவியை போய் அழைச்சிட்டு வர்றாரு. ஓகேவா? அழைச்சிட்டு வந்து என்ன பண்ணுறாரு? மனம் முடித்துக் கொள்கிறார். ஓகேவா? அடுத்து 2ஆம் சந்திரகுப்தர் பாருங்கள். அவர் வந்து கிபி 375 to 415 வரைக்கும் இருக்கார். அது ஃபஸ்ட்டு வந்து யார்? துருவாதேவி வந்து கல்யாணம் பண்ணிட்டாரா? அடுத்து வந்து நாகா வம்சத்தை சேர்ந்த குபர் நாகா அப்படிங்கிறவரை வந்து மனம் முடிச்சுக்குருவாங்க. நாகா வம்சத்தை சேர்ந்த குபர் நாகா அப்படிங்கிறவங்கள மனம் முடிச்சுக்குருவாங்க. இவங்களுக்கு ஒரு மகள் இருந்திருப்பா. அவள் பேர் தான் பிரபாவதி. இவங்களோட பொண்ணு பேர் 2ஆம் சந்திரகுப்தருக்கும் குபர் நாகா அப்படிங்கிறவங்களுக்கு பிறந்த பொண்ணு பேர் என்னது? பிரபாவதி. பிரபாவதியை வந்து 2ஆம் ருத்ரசேனா அப்படிங்கிற வகடக பேரரசுக்கு வந்து மனம் முடிச்சு வச்சிருவார்.
இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு துருவாதேவியை வந்து கூட்டிகிட்டு வந்து மணம் முடிச்சுக்காரா. அடுத்து குபர்நாகாவை வந்து அவர் வந்து நாகா வம்சம் அவங்கள மணம் முடிச்சுக்கிட்டாங்களா. இந்த மாதிரி மணமுடித்து அவர் வந்து ஆட்சியை வந்து அதாவது இடங்களை வந்து கைப்பற்றுவார். இப்போ பாருங்கள், இப்போ நாகா வம்சத்தில் வந்து மணம் முடிச்சுக்கிட்டாரு. வகடகாவில் வந்து அவங்க பொண்ணை திருமணம் செய்து கொடுத்துட்டாரு. இதனால் நாகா வம்சத்தையும் வகடகா வம்சத்தையும் அவர் வந்து கைப்பிடிச்சார். அப்போ 2 வம்சமாக அவரே பார்க்குற மாதிரி வச்சுக்கலாரா. அந்த பகுதி எல்லாமே அவரே, அவங்க வச்சுருக்க பகுதி எல்லாமே இவரே வச்சுக்கலாமா, அந்த மாதிரி வந்து இவர் பண்ணார். அடுத்து மால்வா பகுதி, குஜராத், மத்திய பிரதேஷ் ஆகிய பகுதிகளில் சாகா வம்சம் வந்து ஆட்சியில் இருந்துச்சு. அதையுமே வந்து அவர் கைப்பற்றிட்டார். மால்வா, குஜராத், மத்திய பிரதேஷ் இந்த பகுதியெல்லாம் சாகா வம்சம் தான் ஆட்சியில் இருந்துட்டு அதையும் கைப்பற்றிட்டார். அடுத்து 2வது தலைநகரமாக எது வச்சிட்டாங்கன்னா உஜ்ஜைனில் வந்து நின்றுட்டார். எங்கே? உஜ்ஜைனில். முதல்ல பார்த்துப்போம் இல்லையா படாலிபுத்திரம்னு. அடுத்து இவர் வந்து 2வது தலைநகரம் எங்கே வச்சிட்டாங்க? உஜ்ஜைனில் வந்து மாற்றிட்டார். ஓகேவா. இவர் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா விக்ரமாதித்யர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இவர் என்ன பேர் சொல்கிறாங்க? விக்ரமாதித்யர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பொருள் என்னம்மா? சூரியன் போல் சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பொருள் என்ன? சூரியன் போல் சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு பொருள். இவரோட ஆட்சி காலத்தில் தான் வெள்ளி நாணயம் வந்து வெளியிடப்பட்டுச்சு. தங்க நாணயங்களுக்கு வந்து தினார் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருப்பாங்க. ஓகேவா. தங்க நாணயங்களுக்கு எப்படி பேர் வச்சுருக்காங்க? தினார் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இவரோட ஆட்சி காலத்தில் வந்து சீன பயணி வெள்ளி நாணயம் வந்து வெளியிட்டிருக்காங்க. தங்க நாணயத்துக்கு வந்து தினார் அப்படின்னு பேர் இருந்திருக்கு. ஓகே. அப்புறம் இவரோட ஆட்சி காலத்தில் சீன பயணி அல்லது சீன போதகர் அப்படின்னு சொல்லக்கூடியது சீன பௌத்த அறிஞர் வந்து பாஹியான் அப்படிங்கிறவர் வராரு. ஓகேவா. இவர் யாரோட அவைக்கு யார் வந்தா அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கணும். சீன பயணியான அதாவது சீன பௌத்த அறிஞர் யார், பாஹியான் யார் அவைக்கு வந்தா அப்படின்னு கேட்டால் சொல்லணும் 2ஆம் சந்திரகுப்தர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. இவரோட 2ஆம் சந்திரகுப்தருக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க? விக்ரமாதித்யர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாரா. அதோட பொருள் என்ன? சூரியன் போல் சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு பொருள். ஓகேவா. வெள்ளி நாணயம் வெளியிட்டிருக்காரு. தங்க நாணயத்துக்கு பேர் என்ன? தினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. பாஹியான் வந்து இவரோட அவைக்கு தான் வந்திருக்காரு. ஓகேவா. அடுத்து 9 நவரத்னங்களை வந்து இவரோட அவையில் வந்து வச்சுருந்துருக்காரு. அதை நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஓகேவா. 9 நவரத்னங்கள் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு இது முக்கியமானது. 9 நவரத்னங்கள் அப்படிங்கிறது பார்க்கலாம். அடுத்த மெக்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு அப்படிங்கிறது டெல்லியில் 1ஆம் சந்திரகுப்தரை பற்றி குறிப்பிட்டிருப்பார். அதாவது இவரோட தாத்தாவை பற்றி வந்து இவர் வந்து குறிப்பெழுதி மெக்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு அப்படின்னு சொல்லி வச்சிருப்பார். ஓகேவா. டெல்லியில் இருக்குது. ஓகே. இப்போ 2ஆம் சந்திரகுப்தர் பார்த்தாச்சா. 2ஆம் சந்திரகுப்தரை பற்றி என்ன பார்த்தா, ராமகுப்தர் இவரோட அண்ணன். அவரை கொண்டுட்டு என்ன இவர் ஆட்சிக்கு வராரு. அவரோட அண்ணன் ஒய்ஃபையும் திருமணம் பண்ணிக்குவார். அப்புறம் நாகா வம்சத்தை சேர்ந்த குபர்நாகா அப்படிங்கிறவங்கள திருமணம் செய்து பிரபாவதி அப்படிங்கிற பொண்ணு பிறக்கும். அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுவார்? ருத்ரசேனா, 2ஆம் ருத்ரசேனா அப்படிங்கிற வகடகா பேரரசரோட சேர்ந்து மனம் முடிச்சு வச்சுருவார். மனம் முடிச்சு அந்த நாகா வம்சத்தையும் வகடகா வம்சத்தையும் வந்து கைப்பற்றுவார். அடுத்து மால்வா பகுதி, குஜராத், மத்திய பிரதேசங்கள்லாம் சாகா வம்சம் வந்து ஆட்சி வந்து செஞ்சுட்டு இருந்திருக்கும். அதையும் கைப்பற்றிடுவார். அடுத்து இவங்களோட 2வது தலைநகரம் இது உஜ்ஜைனில் வந்து நிறுவியிருப்பார். 2வது தலைநகரம் இது உஜ்ஜைன். ஓகேவா. ஓகே. இவரை என்ன அழைக்கிறாங்க? விக்ரமாதித்யன் அப்படின்னு அழைக்கிறாங்க. இவரோட பேர் என்ன? அதுக்கு பொருள் என்ன? சூரியன் போல் சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு பொருள். ஓகேவா. வெள்ளி நாணயங்கள் வந்து வெளியிட்டிருக்காரு. தங்க நாணயங்களுக்கு பேர் என்ன? தினார் அப்படின்னு அழைக்கிறாங்க. இவரோட ஆட்சி காலத்தில் தான் சீன பயணி வராரு பாஹியான் அப்படிங்கிறவர். சீன பயணி அல்லது சீன போதகர் அப்படின்னு சொல்லலாம், சீன பௌத்த அறிஞர் சொல்லலாம். ஓகேவா. பாஹியான் வராரு. அடுத்து 9 நவரத்தினங்கள் யாரோட அவையில் இருந்தாங்க அப்படின்னு கேட்டால் 2ஆம் சந்திரகுப்தரோட அவையில் தான் இருக்காங்க. ஓகேவா. ஓகே. அப்புறம் மெக்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டை வந்து எங்கே? 1ஆம் சந்திரகுப்தர் பற்றி குறிப்பு இருக்குது. மெக்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டை நிறுவியது யாருன்னு கேட்டால் 2ஆம் சந்திரகுப்தர். அதில் யாரோட குறிப்பு இருக்குது அப்படின்னு கேட்டால் 1ஆம் சந்திரகுப்தரை பற்றிய குறிப்பு இருக்குது. ஓகே. ஓகே. அடுத்து 1ஆம் குமாரகுப்தர் பாருங்கள். 1ஆம் குமாரகுப்தர் வந்து என்ன பண்ணுறாரு பாருங்கள். இவரோட பேர் என்ன, எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா 1ஆம் குமாரகுப்தர் அப்படிங்கிறவரை எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா சக்கராதித்யா மகேந்திரதித்யா அப்படின்னு அழைக்கிறாங்க. சக்கராதித்யா மகேந்திரதித்யா அப்படின்னு அழைக்கிறாங்க. இவர் தான் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை, ஃபேமஸான நாலந்தா பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா, அதை வந்து உருவாக்கியிருப்பார். இந்த ஹூணர்கள் படையெடுத்து வந்து படையெடுத்து வந்திருப்பாங்க இவரோட ஆட்சி காலத்தில். ஹூணர்கள், வெள்ளை ஹூணர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க படையெடுத்து வந்ததுனால வந்து இவர் அதுக்கப்புறம் ஆட்சி செய்ய முடியாமல் போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹூணர் படையெடுப்பு வந்து வந்திருக்கும். அதை வந்து சந்திச்சவர் யாருன்னு கேட்டால் 1ஆம் குமாரகுப்தர் வந்து சந்திச்சிருப்பார். இதன் தொடர்ச்சியாக வந்து ஸ்கந்தகுப்தர் வந்திருப்பார். ஸ்கந்தகுப்தர் வந்து ஹூணர்களை வந்து தடுத்துப்பார். ஸ்கந்தகுப்தர் வந்து ஹூணர்களை தடுத்து என்ன பண்ணியிருப்பார்? கொஞ்சம் ஓரளவுக்கு தடுத்து அவங்கள வரவிடாமல் பண்ணியிருப்பார். இவர் என்ன அழைக்கிறாங்கன்னா விக்ரமாதித்யர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஸ்கந்தகுப்தரை எப்படி அழைக்கிறாங்க? விக்ரமாதித்யர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து வெறும் பாலாதித்யர் அப்படிங்கிறவர். பாலாதித்யர். ஓகேவா. பாலாதித்யர் அப்படிங்கிறவர் இவர் வந்து பௌத்த மதத்துக்கு வந்து மாறினார். இவர் வந்து பௌத்த மதத்திற்கு வந்து மாறினார். இவரை பற்றி தெரிஞ்சுக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் இருக்குது. ஓகேவா. பாலாதித்யர் வந்து பௌத்த மதத்துக்கு மாறிருக்கார். அது மட்டும் தெரிஞ்சுக்கணும்.
அடுத்து விஷ்ணுகுப்தர் பாருங்க. குப்த பேரரசு வந்து அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர்னு சொல்றாங்க. விஷ்ணுகுப்தர் என்ன சொல்றாங்க? குப்த பேரரசோட அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யாருன்னு கேட்டா விஷ்ணுகுப்தர் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இப்போ எல்லாரையும் பத்தி பார்த்தாச்சு. இப்போ முதலாம் குமாரகுப்தர் இந்த ரிவைஸ் மாதிரி பார்த்தலாம். இப்போ முதலாம் குமாரகுப்தர் வந்து எப்படி அழைக்கிறாங்க? சக்கராதித்ய மகேந்திராதித்யா அப்படின்னு அழைக்கிறாங்க. நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யார்? முதலாம் குமாரகுப்தர். ஹூணர்கள் வந்து படையெடுப்பு வந்து சந்திச்சாரு. ஓகேவா? வெள்ளை ஹூணர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஸ்கந்தகுப்தர் இருக்காரு. அவரும் ஹூணர்களை வந்து ஓரளவுக்கு தடுத்திருப்பாரு. அடுத்து இவரோட பேர் என்ன? விக்ரமாதித்யர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஸ்கந்தகுப்தர் எப்படி அழைக்கிறாங்க? விக்ரமாதித்யர் அப்படின்னு அழைக்கிறாங்க. அடுத்து பாலாதித்யர் வராரு. பௌத்த மதத்துக்கு வந்து இவர் மாறியிருக்கார். பாலாதித்யர் என்ன பண்ணுறாரு? பௌத்த மதத்திற்கு வந்து மாறியிருக்கார். ஓகேவா? அடுத்து விஷ்ணுகுப்தர் என்ன சொல்கிறாங்க? குப்த பேரரசோட அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் அப்படின்னு சொல்கிறாங்க. குப்த பேரரசோட அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யார்? விஷ்ணுகுப்தர் அப்படிங்கிறாரு. ஓகே, இப்போ வந்து எல்லாரையும் பற்றி பார்த்தாச்சு. விஷ்ணுகுப்தர் வரைக்கும் பார்த்தாச்சு. ஸ்ரீகுப்தர்லேருந்து விஷ்ணுகுப்தர் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. அப்போ குப்தர்களோட யாராவது வந்து ஆட்சி செஞ்சா அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இதை வந்து இந்த காலம் வந்து உங்களுக்கு ஒரு சார்ட் மாதிரி ஷார்ட் வீடியோவில் வந்து நான் கொடுக்குறேன். குப்தர்கள் எதுலேருந்து எது வரைக்கும் ஆட்சி செஞ்சாங்க, யாராவது எதுலேருந்து எது வரைக்கும் ஆட்சி செஞ்சா அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் வீடியோவாக நான் கொடுக்குறேன். அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து இவங்களோட கலாச்சாரம், இலக்கியம், பொருளாதாரம் அப்படிங்கிறது எல்லாமே அடுத்து எல்லாம் ஒரே வீடியோவில் எல்லாமே எப்படி இருந்துச்சு, அந்த 9 நவராத்திரங்கள் எல்லாரை பற்றியுமே பார்த்துலாம். உலோகம், ஓவியமுறை எல்லாமே பார்த்துலாம். இதுக்கு அடுத்து கலாச்சாரம் எந்த மாதிரி இவங்களை ஆட்சியில் வந்து இருந்துச்சு அப்படிங்கிறத, இவங்க காலகட்டத்தில் இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் ஒரே வீடியோவில் முடிச்சலாம். அடுத்து டெல்லி சுல்தான்கள் வந்து போகலாம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.